ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், உலகநாயகன் அப்படின்ற ஒரு பட்டம் நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ரூம் போட்டு யோசிக்கும் போது அவரோட படங்கள் எல்லாத்தையும் நான் தொடர்ந்து பார்க்குற ஒரு குழப்பம் எனக்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் அந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சை பண்ணேன். இந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் எனக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகநாயகன் அப்படின்ற ஒரு பட்டம் இவருக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? உலக படங்களெல்லாம் சுட்டு எடுக்கப்பட்ட படங்கள் தான் இவரோட கெரியர்ல இவர் நடித்த, அதுக்கப்புறம் இவர் தயாரித்த, இவர் இயக்கிய, இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இயக்கிய பாதி படங்கள் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அதாவது நிறைய படங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இப்போதைக்கு இந்த வீடியோல நான் வெறும் 40 படங்கள் நம்ம உலகநாயகன் அவர்கள் உலக படத்துல இருந்து சுட்டதை பத்தி தான் பேச போறேன். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்குற வகையில தான் இருக்கும் நண்பர்களே. இருந்தாலும் பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், உண்மையாவே இவருக்கு உலகநாயகன் அப்படின்ற ஒரு பட்டம் உலக படங்களை காப்பி அடிச்சு எடுத்தனாலதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா. அதையும் தாண்டி இன்னொரு காரணமும் இருக்குது. நம்ம உலகநாயகன் அவர்களுக்கு உண்மையாவே உலகநாயகன்ற பட்டம் ஏன் வந்தது தெரியுமா? தெரியுமா தெரியுமா தெரியணும்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. அதை விட்டுட்டு பாதி வீடியோ பார்த்துட்டு அறகுறையா கமெண்ட் போடாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வீடியோல போயிடுவோமா. இப்ப இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற படம் 2015 வருஷம் ராஜேஷ் செல்வா அவர்களோட இயக்கத்துல கமல் அவர்கள் நடித்து வெளிவந்த படம் தான் தூங்காவனம் அப்படின்ற ஒரு படம். தூங்காவனங்க கவுண்டமணி காமெடியில வர பூங்காவனம் கிடையாது. சோ இந்த தூங்காவனத்துக்கு முதல்ல இவங்க வச்ச பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர் இரவு அப்படின்ற பேர் தான் வச்சிருக்காங்க. அந்த படம் கூட ஏற்கனவே நம்ம நாகேஸ்வரலாம் நடிச்சு வந்துச்சு. அதனால எதுக்கு அதே பேர் ரிப்பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தூங்காவனம் அப்படின்ற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா டைட்டில் யோசிச்சவங்க கதை விஷயத்துல யோசிக்கல. ஏன்னா கதையை எங்க இருந்து சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 2011 வருஷம் பிரான்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு பிரெஞ்சு படமான ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை அப்பட்டமாக சுட்ட படம் தான் இந்த தூங்காவனம். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு படத்துலயும் ஹீரோக்கள் மட்டும் தான் வேற, கதை அதே அதர பழசான சேம் கதை தான். இப்ப இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற படம் சுந்தர் சி அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த அன்பே சிவம் அப்படின்ற ஒரு படம் தாங்க. இந்த படம் கூட எந்த கதையை பார்த்து எந்த படத்தை பார்த்து சுட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற ஒரு படத்தின் அப்பட்டமான கதை சுருட்டல் தான். என்ன கேரக்டர்ல சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் அவ்வளவுதான். ஆனா அந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படம் மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே யோசிக்க தோணும். இப்ப மூன்றாவதா சொல்ல போற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் நலதமயந்தி அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தை கமல் அவர்கள் நடிக்கலனா கூட இந்த படத்தை தயாரிச்சவர் அவர் தான். மௌலி அப்படின்றவர் வச்சு இந்த படத்தை இயக்குனாரு. இருந்தாலும் ஆரம்பத்துல மௌலி அவர்கள் இயக்கவே மாட்டேன்னு சொன்னாராம். ஏன்பா கதை எந்த கிடையாதுப்பா, நீ கதையை சொல்லி படத்தை இயக்குனா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னதுக்கு, சரிங்க கொஞ்சம் கையில காலில் ஊந்து பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த கதை எங்க இருந்து சுட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1990 வருஷம் அமெரிக்கால ரிலீஸ் ஆன கிரீன் கார்டு அப்படின்ற ஒரு படத்தோட கதை தான். அந்த கதையில இருந்து இவங்க எதை மட்டும் சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது அந்த கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை ஃபுல்லா டெவலப் பண்ணிருப்பாங்க. அதாவது மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னா என்னன்னா, அந்த ஊர்ல கிரீன் கார்டு வாங்கணும்னா அந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணாதான் கிரீன் கார்டு வாங்க முடியும் அப்படின்றதான கான்செப்ட். இதே கான்செப்ட் தான் கிரீன் கார்டு படத்துலயும் இருக்கும். நலதமயந்தியோட கருவே அதுதான். சோ இதையும் சுட்டாச்சு. ஆனா இந்த கிரீன் கார்டு படம் கோல்டன் குளோப் அவார்ட்லாம் வாங்கிருக்குதான். இப்ப நான்காவதா சொல்ல போற படம் கமல் அவர்கள் நடித்த பம்மல் கே சம்பந்தம் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது மேல என்னத்த சொல்றதுக்கு இருக்குது. ஆனா இப்ப நான் சொல்ல போறது, இவங்க ஒரு படத்துல இருந்து கதையை சுட்டாங்க பாத்தீங்களா, அந்த படத்தோட பேர் பேச்சுலர். அந்த படத்தோட கதையை சொல்றேன். அதாவது அந்த படத்துல ஒரு வயசான தாத்தா இருப்பாரு. அவர் ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணாம சுத்தி நிக்கிற, நீ கரெக்டா உன்னோட 30வது வயசுல அந்த 30வது வயசு பர்த்டே அன்னைக்கு கரெக்டா 6 மணி சாயந்தரம் 6 மணிக்குள்ள நீ திருமணம் பண்ணா மட்டும்தான் நம்ம பேர்ல இருக்கிற $100 மில்லியன் மதிப்புள்ள பிசினஸ் உன் பேர்ல எழுதி வைப்பேன். இல்லனா இந்த கம்பெனியோட ஆப்பனன்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் கேட்டுனே இருக்கிறான் நான் வாங்கிக்கிறேன்னு, அவன் கிட்ட நான் வித்துருவேன். வித்துட்டா கம்பெனி மட்டும் நம்ம கிட்ட இருந்து போகாது, அந்த கம்பெனியில வேலை செய்யற அத்தனை எம்ப்ளாயிஸோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றனால கடன்னு பொண்ணு தேடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாரு. இந்த கதை எங்க இருக்குது? பம்மல் கே சம்பந்தத்தோட கதை நினைப்பீங்க. இல்ல பேச்சுலர் படத்தோட கதை இது. ஐந்தாவதா சொல்ல போற படம் பஞ்சதந்திரம் அப்படின்ற ஒரு படத்தோட கதை தான். இந்த படத்தோட கதை எங்க இருந்து சுட்டதுன்னு பாத்தீங்கன்னா 98ல ரிலீஸ் ஆன வெரி பேட் திங்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து சுட்டது. அதாவது வெரி பேட் திங்ஸோட ஒரு சின்ன ஒன்லைன் சொல்லிடுறேன். அதாவது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து ஒரு பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியா ஒரு ஊருக்கு போய் கொண்டாடுவாங்க. அப்போ அங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கரை வாடகை எடுத்து அவ கூட ஜாலியா இருக்கலாம்னுவாங்க. ஆனா ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த செக்ஸ் ஒர்க்கர் கூட ஏடா கூடமா செக்ஸ் பண்ணி ஒரு ரஃப் செக்ஸ் பண்ணி அதை சாவடிச்சிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த பாடி எங்கடா போய் புதைக்கிறது அப்படின்ற மாதிரி அல்லாடுவாங்க. இதுதான் கதை. ஆனா இங்க பம்மல் கே சம்பந்தம்ன்ற பாருங்க, பஞ்சதந்திரத்துல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த அளவுக்கு தமிழ் வைக்க முடியாது இல்ல, அதனால அந்த பொண்ணே செத்து போற மாதிரி ஒரு சீனை மாத்தி மொத்த செகண்ட் ஹாஃபையும் முடிச்சிருப்பாங்க. இவ்வளவுதான், சோழியே முடிஞ்சு போச்சு இல்ல. இப்ப அடுத்தது 6வதா இதே மாதிரி நம்ம கமல் அவர்கள் நடித்த
தென்னாலி படத்தை பத்தி சொல்லலாம். அதாவது தென்னாலி படத்தோட கதை கூட எங்க இருந்து சுட்டதுன்னு பாத்தீங்கன்னா 91 ரிலீஸ் ஆன வாட் அபவுட் பாப் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து சுட்ட கதை தான். இந்த படத்தோட கதை கூட பாத்தீங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டரை தவிர அந்த டாக்டரோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது கதை தான். இந்த கதை தான் தெரியும்ல, தெனாலிக்கும் அதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. இப்ப ஏழாவதா சொல்ல போறது சூரசம்ஹாரம் அப்படின்ற ஒரு படம். சித்ரா லட்சுமணன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம். இந்த படத்தோட கதையை கூட 85ல ரிலீஸ் ஆன விட்னஸ் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து சுட்ட கதையாம்பா, வேணா பாத்துக்கோங்க ரெண்டு படத்தையும். எட்டாவதா இதே மாதிரி சொல்ல போற படம் அவ்வை சண்முகி அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்தோட கதை கூட எங்க இருந்து சுட்டது, இந்த கான்செப்ட் எங்க இருந்து சுட்டதுன்னா மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம் வந்தது. நம்ம ராபின் வில்லியம்ஸ் கூட பண்ணிருப்பாரு, ஃபிளப்பர் படத்தெல்லாம் நடிச்சிருப்பாரு. சோ இதே கதை தான். என்ன அவ்வை சண்முகில ஒரே ஒரு பொண்ணுக்காக பொம்பளை வேஷம் போடுவாரு, இங்க மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர்ல 3 குழந்தைகளுக்காக பொம்பளை வேஷம் போடுவாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். எட்டாவதா சொல்ல போற படம் விஸ்வரூபம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட கதை கூட ஹானிபல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்து சுடப்பட்டது அப்படின்ற மாதிரி கமல் கிட்ட குற்றச்சாட்டு வச்சாங்க ரிலீஸுக்கு முன்னாடி. ஆனா அவர் மறுத்துட்டாரு, இல்லங்க ஹானிபல் இருந்தெல்லாம் சுடல, நான் வேற ஒரு இடத்துல இருந்து சுட்டேன்னு அவரோட மனசாட்சிக்கிட்டே அவர் சொல்லினாரு. எனக்கு தெரியும் எங்க இருந்து சுட்டாருன்னு. உங்களுக்கு தெரிஞ்சா விஸ்வரூபம் எந்த படத்துல இருந்து எந்த கதையை சுட்டது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்ப 10வதா சொல்ல போற படம் சதி லீலாவதி அப்படின்ற ஒரு படம் தான் நண்பர்களே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஆனா இந்த படத்தோட கதையை எங்க இருந்து சுட்டதுன்னா ஷீ டெவில் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்துல இருந்துதான். ஆனா எந்த கதையை சுட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் அரவிந்த் அவர்கள் அவரோட மனைவி வந்து கொஞ்சம் குண்டா இருக்காங்கன்னு சொல்லி பிடிக்காம வேற ஒரு அஃபேர் வச்சிருப்பாரு பாத்தீங்களா. இந்த கதையை மட்டும்தான் ஷீ டெவில் படத்துல இருந்து சுட்டு சதி லீலாவதியே வந்து ஃபுல்லா ரெடி பண்ணிருப்பாங்க. சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 11வதா மகாநதி அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்போம். இந்த படம் கூட 79வது வருஷம் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஹார்ட்கோர் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து திருடப்பட்ட ஒரு கதை. ஆனா திருடப்பட்ட இந்த ஒரு கதையை வச்சு கமல் அவர்கள் ஒரு சின்ன பார்ட் அந்த படத்துல பண்ணிருப்பாரு. ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுதான். என்னன்னா ஹார்ட்கோர் படத்தோட கதையை பத்தி சொல்றேன். அதாவது அவரோட மகள் இருப்பாங்க, அவங்கள சின்ன வயசுல ஒரு தொலைச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க மகளை தேடி தேடி கடைசியில கிடைக்காம திடீர்னு பாத்தீங்கன்னா யாரோட ஃப்ரெண்டு மூலயமா ஒரு இடத்துல போகும்போது அது வந்து ஒரு விவகாரமான இடம், செக்ஸ் டாய்ஸ் எல்லாம் விற்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து இவரோட ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது திடீர்னு நாங்க ஒரு வீடியோ பார்த்துருவாரு. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவரோட பொண்ணு வந்து ஒரு பான் மூவில நடிச்சிட்டு இருக்கோம். இதை பார்த்து அதிர்ச்சியான ஹீரோ அவங்க பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிச்சு எங்க இருந்து கூட்டின்னு வராரு அப்படின்றதுதான் கதை. சோ இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுல்ல, பார்க்கும்போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த ஒரு கான்செப்ட் மகாநதியில் வச்சிருப்பாங்க இல்லையா. சோ ஓகே, இந்த படம் ஓகே. 12வதா சொல்ல போறது நம்மவர் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படம் கூட தி பிரின்சிபால் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து சுடப்பட்ட அப்பட்டமான கதை. கதையை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, டைம் வேஸ்ட் ஆக வேணா, ரெண்டுமே ஒரே கதை தாங்க. 13வதா சொல்ல போறது மகளிர் மட்டம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தோட கதை கூட அப்பட்டமா சுடப்பட்டது 925 அப்படின்ற ஒரு படம் தான். 1980ல ரிலீஸ் ஆனது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த ஹாலிவுட் படமான 925 அப்படின்றது ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படமாம். 14வதா மன்மத நம்பு அப்படின்னு ஒரு படம் வந்தது, ஒரு டப்பா படம். அந்த படத்தோட கதை கூட எங்க இருந்து சுட்டதுன்னு பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் ஆன் த ஹை சீஸ் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து சுடப்பட்ட அப்பட்டமான கதை. 15வதா தக் லைஃப்னு ஒரு படம் வரும்போது இல்ல, இந்த படத்தோட கதை கூட எத்தனையோ ஆங்கில படத்தை கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ரைஸ் ஆஃப் ஸ்கை வாக்கர், இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய படத்தோட கதையை சொல்றாங்க. இன்னி வரைக்கும் மணிரத்னமும் கமலும் வாயை திறகல. ஒருவேளை இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும் இருக்கலாம். 15வதா சொல்ல போறது நாயன் அப்படின்ற படம். இந்த படம் வந்து எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனன்னு கமல் அவர்களே நிறைய பேட்டியில சொல்லிட்டாரு. காட்ஃபாதர் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆன. இதே மாதிரி 17வதா சொல்ல போற தேவர் மகன் படம் கூட நான் காட்ஃபாதர் படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன். அதனாலதான் நான் எப்படி எந்த கேரக்டர் நான் டிசைன் பண்ண அந்த படத்தை பார்த்துன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் தான் மேர்லின் பிராண்டோ, அதுக்கப்புறம் கமலஹாசன் தான் நான் நடிச்சேன் பாத்தீங்களா, நான் தான் ஆல் பாசினோ, நாதர் கேரக்டர் தான் பர்ஜீனியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவரே ஓப்பனா சொல்லிட்டாருப்பா, இது மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப அடுத்ததாக 18வதா நான் சொல்ல போற படம் ராஜபறவை அப்படின்ற ஒரு படம். கமல் அவர்களோட 100வது படம் தானே இது. 100வது படம். அந்த படம் வந்து ஒரு தயாரித்து முதல் தயாரிப்பு கூட. அந்த படத்தை இயக்கும் போது இயக்கிறது அவர் இயக்கல, தயாரிச்சது அவர் தான். அப்ப அவருக்கு 28 வயசா. சோ இந்த படம் கூட எந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது, காப்பி அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளைஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்ற 72ல வந்த ஒரு ஆங்கில படம். அதே மாதிரி அடுத்தது என்னங்க படம் சொல்லலாம், 19வதா எனக்குள் ஒருவன் ஒரு படங்க. கொஞ்சம் சைனீஸா இருப்பார் பாத்தீங்களா. இந்த படத்தோட கதை கூட ஹாலிவுட் படமான ரீஇன்கார்னேஷன் ஆஃப் பீட்டர் ப்ரவுட் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து சுடப்பட்ட அப்பட்டமான கான்செப்ட். 20வதா இந்திரன் சந்திரன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. இந்த படம் கூட 3 ஓவர் பேரடார் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து சுடப்பட்ட கதை. 21வதா குருதி புனல். இந்த படம் வந்து எங்க இருந்து சுடப்பட்டது, அப்பட்டமான ரீமேக், ஹிந்தி படமான துரோகல் அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தான். 22 வசூல் ராஜா, முன்னா பை MBBS எல்லாருமே பார்த்திருக்கலாம். அதுல வந்து நம்ம சஞ்சய் தத் தான் கமல், ஹர்ஷத் வர்ஷி தான் பிரபு. 23வதா ஹேராம். இது கூட பாத்தீங்கன்னா ஆண்டனியோ கியூன் அவர்கள் நடித்து இயக்கிய பர்பராஸ் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து பார்த்தல்ல சுட்ட படம். அடுத்தது 24 வெற்றி விழா அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்ன் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு நாவலை படிச்சு அப்படியே வந்து யோசிக்காம நாவலை படிச்சு அப்படியே எடுத்தது. அதுக்கப்புறம் இதே படம் பார்ன் ஐடென்டிட்டி அப்படின்ற நாவலு படமா 2002ல வந்துருச்சு. 25வதா விருமாண்டி அப்படின்ற ஒரு படம்.
இது கூட இந்த கதை அப்படியே சுட்டது வந்து லைஃப் ஆஃப் டேவிட் கேல் அப்படின்ற ஒரு படத்தோட கதை தான். இருந்தாலும் இந்த ராஷ்மான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் பிளே போவோம். ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது அது பாசிட்டிவா இருக்கும், இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது அவரோட கதை இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்கிரீன் பிளே எஃபெக்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா ராஷ்மான் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது ஏற்கனவே ஒரு சில ஹாலிவுட் மூவில வந்தாலும் தமிழில் இதான் முதல் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ 26வதா சொல்ல போறது நீயா. அங்க போயிட்டு பாருங்க, நீயான்ற படம். இது கூட பாத்தீங்கன்னா ஹிந்தி படத்தோட ரீமேக், நாகின் அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். 27வதா குரு அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம் இல்லைங்களா, இது கூட 73வது வருஷம் பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஜுக்னு அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே கதை தூம் 2 அப்படின்ற ஒரு படத்துலயும் வந்துருச்சு. வேற ஏதாவது படத்துல தமிழ்ல வந்துதா யோசிக்கணும், யோசிச்சு பாக்குறேன். தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க வேற எந்த தமிழ் படத்துல இதே கான்செப்ட் வந்ததுன்னு. அடுத்தது 28வதா கமல் அவர்கள் நடித்த கடல் மீன்கள். இது வந்து மலையாள படமான த்ரிஷால் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து அடிக்கப்பட்ட ஒரு காப்பி. அதுக்கப்புறம் 29வதா சவால்னு ஒரு படம் நடிச்சார்ல, இது கூட ஒரு இந்தி படமான ஹாத் கி சஃபாய் அப்படின்ற ஒரு படம், வினோத் கண்ணா நடிச்ச படம். இதுல இருந்து சுட்ட கதை. 30வதா சட்டம் அப்படின்ற ஒரு படம். இது வந்து அமிதாப் பச்சன் மற்றும் சத்ருகன் சிங்கா நடித்த 80களில் ரிலீஸ் ஆன தோஸ்தானா அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து அப்பட்டமாக ரீமேக் செய்யப்பட்டது. 31வதா மங்கம்மா சபதம் அப்படின்னு ஒரு படம் நடிச்சார்ல, இந்த படம் கூட பாலிவுட் படமான கசம் பைதே கர்னே வாலேகி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ரீமேக் செய்யப்பட்டதுதான். 32வதா சத்யா. என்ன மாதிரியான படம் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டாடுவோம், நல்ல படம் தான். இது கூட பாலிவுட்ல ரிலீஸ் ஆன அனில் கபூர் இல்லைங்க, இவருங்க பாபி டியோல், அவர் நடித்த பாபி டியோல் இல்லைங்க, அவர் அண்ணங்க சன்னி டியோல், அவர் நடிச்ச அர்ஜுன்ற படத்தை பார்த்து ரீமேக் பண்ணப்பட்டதுதான். 33 உன்னை போல் ஒருவன், எல்லாருமே தெரியும், அது வெட்னஸ்டே, அதாவது வெட்னஸ்டே ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லல, வெட்னஸ்டே அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டதுதான். 34 பாபநாசம். எந்த படம் சொல்லுங்க, தெரியலையா கமெண்ட்ல போடுங்க. இதெல்லாம் ஒரு குவிஸான்னு கேட்காதீங்க, சும்மா டைம் பாஸுக்கு தான். இப்போ 35வதா உன்னால் முடியும் தம்பி அப்படின்ற ஒரு படம். இது எந்த படம் சொல்லுங்க, வேணாம் நானே சொல்லிடுறேன், ருத்ரவீணா அப்படின்ற ஒரு படத்தோட கதை தான். அதுக்கப்புறம் 36வதா நீல மலர்கள் அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து முதல்ல இவர் எதை பார்த்து காப்பி அடிச்சாருன்னா ஹிந்தி படமான அனுராக் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்து காப்பி அடிச்சாரு. அதுக்கப்புறம் இதே படம் மலையாளத்தில் மறுபடியும் ரீமேக் ஆச்சு ராகம் அப்படின்ற பேர்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களும் நீல மேளங்கள் நீல மலர்கள் அப்படின்னு எடுத்துட்டாங்க. 37வதா நிழல்கள் நிஜமாகிறது அப்படின்ற ஒரு படம் கமல் அவர்கள் நடித்தது. இந்த படம் கூட மலையாள படமான அடிமக்கள் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை பார்த்து ரீமேக் பண்ணப்பட்டதுதான். 38வதா உயர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு படம் கமல் மற்றும் சுஜாதா நடிச்சது. இது வந்து ஹிந்தி படமான கோஷிஷ் அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக். நிறைவுக்கு வந்தாச்சு. 39வதா மூன்று முடிச்சு ரஜினி, கமல் மற்றும் ஸ்ரீதேவி 3 பேரும் நடிச்சு சக்கப்போடு போட்ட படம். இதுவே தெலுங்கு படமான சீதகதா அப்படின்ற ஒரு படத்தோட கதை தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 39 படம் சொல்லிட்டேன். 40வது படம் உங்க ஆப்ஷன்லேயே விடுறேன். நீங்க வந்து கமல் அவர்கள் நடித்த எந்த படம் வந்து இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய படம் இருக்குது, எவ்வளவு படம் நடிச்சிட்டே இருக்குது, அடுத்த வீடியோல பார்ட் 2ல போடுவோம். இருந்தாலும் இந்த வீடியோட இன்ட்ரடக்ஷன்ல ஒரு மேட்டர் நீங்க சொன்னேன். சரி, உலகநாயகன்ற பேர் வந்து உலக படங்களை காப்பி அடிச்சனாலதான் வந்தது அப்படின்றத நாங்க ஏத்துக்க மாட்டோம், வேற எதனால வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வர விஷயத்துக்கு. அதாவது நல்ல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிங்கன்னு வைங்களேன், இங்க இருக்கிற சினிமா கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவரு உலக நாயகனுங்க, அதனால தாங்க உலக படங்கள்லாம் பார்த்து காப்பி அடிச்சாரு அப்படின்னு வாங்க. பார்த்தீங்களா, அதை நான் வலுக்கட்டாயமா வாலண்டியரா நான் மறுக்கிறேன். ஏன்னா இவர் வந்து உலக நாயகன்ற டைட்டில் தான் கொடுத்துருக்காங்களே தவிர உலக இயக்குனர், உலக கதாசிரியர், உலக இசையமைப்பாளர், உலக லைட்மேன்லாம் கொடுக்கல, உலக நாயகன் தான் கொடுத்தாங்க. ஸோ உலக நாயகன் அப்படின்றது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற முக்காவாசி கெட்டப்ப இவரோட படத்துல இவர் போட்டுட்டாரு. ஸோ இவர் போட்ட கெட்டப்ப இது வரைக்கும் இந்திய சினிமால எந்த ஒரு நடிகரும் போடல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மார்தட்டி கொள்ளலாம் ஒரு தமிழன் அப்படின்ற ஒரு உணர்வோட. ஏன்னா இந்திய சினிமாலேயே கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் எந்த இந்திய நடிகரும், உலக நடிகர்ல வச்சுக்கோங்களேன், எந்த உலக நடிகரும் போடாத ஒரு கெட்டப்ப அவரோட கெரியர்ல அவரோட படங்கள்ல அவர் போட்டனாலதான் அவர் உலக நாயகன் அப்படின்ற ஒரு பேரு. உதாரணத்துக்கு ஒரு சில படங்கள் சொல்றேன், உங்களுக்கு புல்லரிக்கும். அதாவது உதாரணத்துக்கு வறுமையின் நிறம் சிகப்பு, இந்த படத்துல வந்து ஒரு விஐபியா நடிச்சிருப்பாரு, வேலையில்லா பட்டதாரியா நடிச்சிருப்பாரு. இங்க நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த ரீல் படம் மாதிரி இல்லாம ரியலாவே இருக்கும் வேலையில்லா பட்டதாரி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அடுத்தது சிகப்பு ரோஜாக்கள் அப்படின்னு ஒரு படத்துல ஒரு சைக்கோபாத்தா நடிச்சிருப்பாரு. இவ்வளவு ஏங்க சாச்சி 420 மற்றும் அபய் சண்முகில ஒரு பிராமின் உமனா நடிச்சிருப்பாரு. காக்கி சட்டை படத்துல காப்பு ஒரு சூப்பர் போலீஸா நடிச்சிருப்பாரு. ஏன் அவரோட போலீஸ் படங்கள் எல்லாமே சேர்ப்புமே, குருதி புனல் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் வேற என்ன படங்க, வேட்டையாடு விளையாடு சேர்க்கலாம். இதையும் தாண்டி சதி லீலாவதி படத்துல ஒரு குசும்புகார கோவைக்காரனா நடிச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும், அந்த ஸ்லாங்கை வந்து கோவை சரலா கிட்ட தான் கத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் மகாராசன் படத்துல வந்து ஒரு லோக்கல் தாதா, அதுவும் அந்த தாதா வேஷம் போட்டுக்கின்னு அவர் அந்த லாங்குவேஜ் எல்லாம் பேசுவாரு, செம்மையா இருக்கும் அதெல்லாம். ஸோ அந்த கெட்டப்பும் போட்டாரு. இது மட்டும் இல்லாம அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்துல வந்து மெக்கானிக்காவும் இருந்தாரு, டுவார்ஃபாவும் இருந்தாரு. ராஜபார்வை படத்துல வந்து ஒரு பிளைண்ட் மேன், ஆலவந்தான் படத்துல ஒரு பாடி பில்டர் கம் சைக்கோபாத்து, குணா படத்துல ஒரு ஆட்டிசம் கிட்டு,
அதுக்கப்புறம் புன்னகை மன்னன்ல ஒரு சூப்பர் டான்சரு, இந்தியன் படத்துல ஃப்ரீடம் ஃபைட்டரு, சத்யா படத்துல இதே மாதிரி வேலையில்லா கஷ்டப்படுற ஒரு எம்பைரிங்கான ஒரு ஃபயரான ஒரு யூத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பஞ்சதந்திரம் படத்துல வந்து ஒரு பைலட் கம் உமனைசர், அதுக்கப்புறம் விருமாண்டி படத்துல ஒரு தக்கு, வில்லேஜ் சார்ந்த ஒரு கிராமத்து தக்குன்னுவாங்கல்ல அந்த கேரக்டரு. அதுக்கப்புறம் தேவர் மகன்ல ஒரு வில்லேஜ் லீடரு, மைக்கேல் மதன காமராஜன்ல என்ன கெட்ட போடல ஒரு மலையாள பிராமின் ஷெஃப், ஒரு ரவுடி, அதுக்கப்புறம் ஃபயர்மேனு, வேற என்ன கேரக்டர், வேற என்ன ஒரு பிசினஸ் மேனு, சூப்பர் ரிச் மேனா பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கல்யாணராமன்ல ஒரு ஏமாலியான பள்ளி எடுப்பா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் உயர்ந்த உள்ளம்ல ஒரு குடிகாரன், திருந்தன ஒரு குடிகாரன் சொல்லலாம். நம்ம ஒரு படத்துல ஒரு லெக்சரரு, விஸ்வரூபம் படத்துல ஒரு ரா ஏஜென்ட், அதுக்கப்புறம் விக்ரம் படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பை அவரு, அதுக்கப்புறம் நாயகன் படத்துல ஒரு பாம்பே டான், தசாவதாரம் படத்துல 10 கெட்டப்ப போட்டாச்சு. மகாநதி படத்துல கூட ஒரு பிரிசனர், ஒரு ஜெயில இருக்கிற ஒரு கைதியா நடிச்சிருப்பாரு. கலைஞன் படத்துல ஒரு ஸ்டேஜ் சிங்கரு, தில்லுமுள்ளு படத்துல அட்வொகேட் கேரக்டர் கூட பண்ணியாச்சுங்க. இவ்வளவு ஏங்க அது என்ன படம்? கல்கி படத்துல வில்லனாவும் பண்ணிட்டாரு கமலஹாசன் அவர்கள். பம்மல் கே சம்பந்தத்துல ஸ்டண்ட் மேனாவும் பண்ணியாச்சு. காதலா காதலா படத்துல பெயிண்டராவும் பண்ணியாச்சு. எனக்குள் ஒருவன் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சைனீஸாவும் பண்ணிட்டாரு அவரு. சவால் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பிக் பாக்கெட் திருடாவும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் சிம்லா ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு டிராமா ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாவும் பண்ணிட்டாரு. டிக் 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 படத்துல ஒரு ஃபேஷன் மாடல் போட்டோகிராஃபராகவும் பண்ணியாச்சு. கடல் மீன்கன் படத்துல ஒரு மீனவனாவும் பண்ணியாச்சு. அலாவுதீன் அற்புத விளக்கு அப்படின்ற ஒரு படத்துல ஒரு அலாவுதீனாவும் நடிச்சாச்சு. 16 வயது மேல படத்துல ஒரு இன்னசென்ட் வில்லேஜ் பாயாவும் நடிச்சாச்சு. இதை தாண்டி சூப்பர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதுலயாவது ஞாபகம் இல்லை, தெரிந்தால் போடுங்க. ஸோ இத்தனை கேரக்டர், இத்தனை கெட்டப்பு இந்தியாவில் இல்ல உலகத்திலே எந்த ஒரு நடிகரும் இவ்வளவு கேரக்டர்ஸ் எடுத்து நடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதனாலதான் உலகநாயகன் அவர்களுக்கு உலகநாயகன் அப்படின்ற ஒரு பட்டம் வந்ததே தவிர, இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற யாருமே இவர் வந்து உலக படங்களை சுத்தனாலதான்ப்பா உலகநாயகன் அப்படின்ற மாதிரி தவறான புரிதல்ல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.